கவனிப்போம். பாடலும் ஆராதனையும் இந்த நேரம் பாடல் புஸ்தகம் அங்கு விற்கப்படுது, வாங்கிக் கொள்வது. இந்த நேரத்தில் நாம் எல்லாருமே அவரை ஆராதிப்போம். ஆராதனையும் பாடலும் கலந்த இந்த நேரம் புத்தியுள்ள ஆராதனை எடுக்கட்டும். உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தவும், உதடுகளால் அவரை துதிக்கவும், அவருடைய நம்முடைய வாயில் அவருடைய துதி எப்போது இருக்கவும்.
சந்தோஷமே நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். நம் ஆராதனை நமக்கோடு இணைந்திருந்து சிறக்கிறார். ஆமென். ஒவ்வொருடைய கவலை கண்ணீர்கள் மாறுகிறது, சந்தோஷம் பிறக்கிறது. அநேகருடைய முகங்களில் சந்தோஷத்தை காண முடிகிறது. அநேகருடைய முகங்களிலே சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். ஆமென். கவலை மாறுகிறது, துயரம் மாறுகிறது, துக்கிரம் மாறுகிறது. இன்னமாக நம்மை ஆட்கொள்கிறார். நம்பகாரம் முடக்கப்படுகிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும்
உலகம்
Hallelujah.
ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளில் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுக்கின்றார். நாம் இப்போது நமக்கு தேவன் கொடுக்கின்ற ஒரு சில வாக்குத்தத்தங்களை கேட்போம். எல்லாம் கண்களை மூடி இருப்போமா? அப்பா, நீர் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க சுவாமி. சத்தம் போட வேண்டாம், ஜெபத்தில் மட்டும் இருங்க. ஆண்டவர் நம்மோடு பேசுவார். நமக்காக அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை கேட்போம். பால் குடிக்கும் குழந்தையை அவள் மறப்பதுண்டோ? மாட்டோம். நாமே உங்களை தேற்றுவோம். நீ கடலை கடந்து செல்லும் போது நாம் உன்னோடு இருப்போம். நீ கடலை கடந்து செல்லும் போது நாம் உன்னோடு இருப்போம். ஆறுகளும் உன்னை மூழ்கடிக்க மாட்டா. தீ நடுவே நீ நடந்து போனாலும் எரிந்து போக மாட்டாய். நெருப்பும் உன் முன் தணலற்று நிற்கும். அஞ்சாதே, நீ அவமானம் அடைய மாட்டாய். கலங்காதே, ஏனெனில் நீ வெட்கத்துக்கு உள்ளாக மாட்டாய். அஞ்சாதே, நீ அவமானம் அடைய மாட்டாய். கலங்காதே, ஏனெனில் நீ வெட்கத்துக்குள்ளாக மாட்டாய். நீங்கள் மகிழ்ச்சியோடு புறப்படுவீர்கள். சமாதானத்தில் நடத்தி செல்லப்படுவீர்கள். ஆண்டவரை கூவி அழைப்பாய், அவரும் உன் மன்றாட்டை கேட்டருள்வார். அவர்கள் கூக்குரல் இடுவதற்கு முன்பே நாம் செவி சாய்ப்போம். அவர்கள் இன்னும் பேசிக் கொண்டிருக்கும் போதே நாம் அவர்களுடைய மன்றாட்டை கேட்போம். அவர்கள் கூக்குரல் இடுவதற்கு முன்பு நாம் செவி சாய்ப்போம். அவர்கள் இன்னும் பேசிக் கொண்டிருக்கும் போதே நாம் அவர்களுடைய மன்றாட்டை கேட்போம். இதோ ஆற்று பெருக்கு போல் அவள் மேல் சமாதானத்தை பொழிந்திடுவோம். தாயானவள் தன் மகளை சீராட்டுவது போல நாம் உங்களுக்கு ஆறுதல் தருவோம். நீ அவர்கள் முன் அஞ்சாதே, நாம் உன்னோடு இருக்கிறோம். உன்னை அவர்களிடமிருந்து விடுவிப்போம். இப்பொழுது இயேசு நல்ல மேய்ப்பன் என்று நம்முடைய ஆன்மீக வகுப்பு மாணவி இந்த நன்னாளில் நமக்கு ஒரு செய்தியை கொடுக்கின்றார். அந்த செய்தியை நாம் அன்போடு கேட்போம். இறைமகன் இயேசு இந்த மீட்பு பணியை சிறமேற்கொண்டு அல்லும் பகலும் அயராது உழைக்கும் மடிகளார் அவர்களே, அவருடன் இணைந்து இறைபணியாற்றும் ஆத்ம தாய்களே, ஆற்றோரே, சான்றோரே, என் போன்றோரே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இயேசு நல்ல மீட்பன் என்னும் தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை கூற விரும்புகின்றேன். விண்ணையும் மண்ணையும் படைத்து படைப்பினையாக தமது சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் அகந்தை கொண்டு கடவுள் கட்டளை தூக்கி எறிந்து பேயின் சொல்லுக்கு படைத்ததால் அருளும் வாக்கியமான சிங்கார கோப்பை திறந்து இம்மண்டலத்தில் வந்து தொழில்கள் பல உற்றான். இவ்வாறு பாவத்திற்குட்பட்ட மனிதனையும் மனித உலகத்தை மீட்பதற்காக கடவுள் ஒரு மீட்பரை அனுப்புவதாக அஞ்சிய ஆதி பெற்றோரிடம் வாக்களித்தார். வாக்களித்த கடவுள் சும்மா இருந்து விடவில்லை. 1000 நாடுகளை கண்காணிப்பது போது அரசர்கள், நடுவர்கள், குலமுதுவர்கள், போதகர்கள் ஆகியோரை கொண்டு இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி வந்தார். அவர்களில் சிலர் நல்லவர்கள், வேறு சிலர் அக்கறையற்றவர்களாகவும் பொறுப்பற்றவர்களாகவும் தங்களை வளர்த்துக் கொள்பவர்கள் இருந்தனர். எனவே இறைவன் அவர்களை அகற்றிவிட்டு தாமே மக்களின் நல்லாயனாக இருந்து வழிநடத்துமாறு கூறுகின்றார். இதையே திருப்பாடல் 23ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள வசனங்களிலும், லூக்காஸ் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வரை உள்ள வசனங்களிலும், அருள்பர் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வரை உள்ள வசனங்களிலும், எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 1 முதல் 31 வரை உள்ள வசனங்களிலும், மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனமும், மார்க்கு 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனமும், எண்ணிக்கை 27ஆம் அதிகாரம் 17ஆம் வசனமும், 1 அரசராகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனமும், இந்த சவுலி
வசனங்களிலும் சக்கரியா 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனங்களிலும் அவர் மேற்கூறிய வசனங்கள் நமக்கு உணர்த்த உண்மை என்ன? இயேசு நல்ல மீட்பர் என்பதென்றோ? இதோ நாமே இனி நம்முடைய ஆடுகளை தேடி போவோம், ஆர்வத்தோடு தேடுவோம். மீட்பன் தன் ஆடுகள் சிலர் சிதறண்டு போனால் எவ்வாறு அவற்றை தேடுவானோ அவ்வாறே நாமும் நம்முடைய ஆடுகளை தேடிவோம். மப்பும் மந்தாரமான நாளில் அவை சிதறில் இருக்கும் எல்லா இடங்களில் அவற்றை மீட்டுக் கொண்டு வருவோம். வேற்றினர் தாரிடமிருந்து வழிநடத்தி வெளிநாடுகளிலிருந்து கூட்டி வந்து தங்களுடைய சொந்த நாட்டிற்கு அவற்றை திரும்ப கொண்டு வருவோம். நம்முடைய ஆடுகளுக்கு நாமே மீட்பனாயிருப்போம். அவற்றை நாமே இளைப்பாறை செய்வோம். காணாமற் போனதை தேடுவோம். வழிநவறியதை திரும்ப கொண்டு வருவோம். எலும்பு முடிந்ததற்கு கட்டு போடுவோம். வரவில்லாததை தேடும்படி செய்வோம் என்னும் எசேக்கியேல் இறைவாக்கினர் தமது 34ஆம் அதிகாரத்தில் நல்ல மீட்பனின் இலக்கணங்களை பிட்டு வைப்பதிலிருந்து இயேசுவே நல்ல மீட்பனின் ஆணித்தரமாக அறிவித்து கூறலாம். குலுக்கி வைக்கும் கொள்ளைக்காரரையும் ஆட்டுக்கொட்டையின் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குறிக்கும் திருடரையும் நீக்கிவிட்டு ஆட்டுக்கொட்டையில் உண்மையான வாயிலான கிறிஸ்துவே நல்ல மீட்பர் என்றும் அவரை பசும்புல் மேய்ச்சலாலும் ஆற்றினை நீராலும் நிறைவுறச் செய்வார் என்றும் தம் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார் என்றும் இக்கொட்டினை சேரா வேறு ஆடுகளை மேய்ப்பார் என்றும் ஒரே மந்தையும் ஒரே மீட்பரும் என்றதிலே ஏற்படும் என்றும் அந்த அருளப்பர் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டுள்ளன. இவ்வசனங்கள் நமக்கு உணர்த்து உண்மை என்ன? இயேசு நல்ல மீட்பன் என்பதென்றோ? திருப்பாடல் 23ஆம் அதிகாரம் நமக்கு உணர்த்து உண்மை என்ன? ஆண்டவரே என் நாயன், எனக்கு ஏதும் குறை இல்லை. பசும்புல் வெளி மீது என்னை இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பேர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்துவார். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடந்து நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் தீங்கிற்கும் மஞ்சினேன். உமது கோலும் நெடுவழியும் என்னை தேற்றும் என்னும் திருப்பாடலாசிரியர் வழிகள் நமக்கு உணர்த்தும் உண்மை என்ன? இயேசு நல்ல மீட்பர் என்பதென்றோ? இயேசு வழிநவறியர்களை மீட்டுக் கொண்டு வருவார். ஏழை எளியவர்களுக்கு விடுதலை அளிப்பார். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நல்வாழ்வு வழங்குவார். தம் மந்தையில் ஊட்டி வளர்ப்பார். தம் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். அனைவரையும் விடுதலாக வாழ்வுக்கு அழைத்துச் செல்வார். ஆகவே இயேசுவே வாக்களிக்கப்பட்ட மெசியா. அவரை மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து வழி நடத்தும் நல்லாயன். இன்னும் இயேசுவே நல்ல மீட்பர் என்பதை பற்பல எடுத்துக்காட்டுகளுடன் கூறிக்கொண்டே போகலாம். இன்று நல்ல மீட்பராம் இயேசுவிடம் அவருடைய ஆட்டுக்குட்டிகளாக நாம் புத்தாண்டில் நம்மை ஒப்புக் கொடுப்போம் என கூறி வாய்ப்பளித்தவங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க நல்லாயன், வளர்ந்தவர் மந்தை. உங்களும் என்னோடிருந்தார் நான் பெலவாதி பெலவாதி பெலவாதி. 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 உங்களும் என்னோடிருந்தார் உங்களும் என்னோடிருந்தார் நான் பெலவாதி பெலவாதி பெலவாதி. உங்களும் என்னோடிருந்தார் ஆமென். நான் பெலவாதி பெலவாதி பெலவாதி. உங்களும் என்னோடிருந்தார் கைதட்டி வாய் ஒத்தி நிற்பேன். ஆமென். திருவைக்கு பின்னாலே தேவா கைகட்டி வாய் மத்தி நிற்பேன் உன் கருணைக்கு முன்னாலே தேவா. வெற்றவாய் கைவிட்ட போதும் நான் கைவிட மாட்டேன் என்றீரே. வெற்றவாய் கைவிட்ட போதும் நான் கைவிட மாட்டேன் என்றீரே. கைவிட மாட்டேன் என்றீரே. உங்களில் என்னோடிருந்தார் நான் பெலவாதி பெலவாதி பெலவாதி. உங்களில் என்னோடிருந்தார் உங்களில் என்னோடிருந்தார் நான் பெலவாதி பெலவாதி பெலவாதி. உங்களில் என்னோடிருந்தார் நான் பெலவாதி பெலவாதி பெலவாதி. உங்களில் என்னோடிருந்தார் கைகட்டி வாய் ஒத்தி நிற்பேன் உன் கருணைக்கு முன்னாலே தேவா. கைகட்டி வாய் ஒத்தி நிற்பேன் உன் கருணைக்கு முன்னாலே தேவா. வெற்றவாய் கைவிட்ட போதும் நான் கைவிட மாட்டேன் நீரே. வெற்றவாய் கைவிட்ட போதும் நான் கைவிட மாட்டேன் நீரே. கைவிட மாட்டேன் நீரே. ஆமென். உங்களும் என்னோடிருந்தார்
ஆண்டு விழாவையும் நாம் இப்போது நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு அநேகருக்கு பரிசுகள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த பரிசு கொடுப்பையும் நாம் இப்போது இடையிடையே நடத்தி கொண்டிருப்போம். ஜெபத்தோடு அந்த காரியங்களையும் செய்வோம். இப்போது பரிசு பெற்ற பிள்ளைகளுக்கான பெயர்களை வாசிக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கான பரிசுகளை இப்போது வழங்குகிறார்கள். நாம் அவர்களை வாழ்த்துவோம். அந்த பிள்ளைகள் மிகுந்த கஷ்டப்பட்டு இந்த ஆண்டு முழுவதும் இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல நேர்மையான காரியங்களை செய்கிறார்கள். அதனுடைய அடையாளமாக இந்த நாட்களை நாம் நடத்துகின்றோம். அந்த பெற்றோர்களையும் நாம் வாழ்த்துகின்றோம். தேர்வுக்கான பரிசுகள். முதல் வகுப்பு ஃபர்ஸ்ட் பிரைஸ் மெர்லின் பிரின்சி, செகண்ட் ஸ்டார்லின். ஆமென். வகுப்பு 2A ஃபர்ஸ்ட் பிரைஸ் பிரேமா, செகண்ட் பிரைஸ் செல்வகுமார். ஆமென். வகுப்பு 2B ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜென்சன், செகண்ட் விஜய். சி ஃபர்ஸ்ட் பிரைஸ் அன்ஷதாஸ், செகண்ட் ஷாகி. செகண்ட் டி ஃபர்ஸ்ட் பிரைஸ் நிஷால், செகண்ட் பிரைஸ் ஜோஸ். மூன்றியே ஃபர்ஸ்ட் பிரைஸ் வீலா கிரேஸ், செகண்ட் ஞான செல்வி. மூன்று டி ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆண்டோ லிஜிண்டா, செகண்ட் ஸ்டேனி. மூன்று சி ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜெயந்தி, செகண்ட் ஆன்சி. 4A ஃபர்ஸ்ட் பிரைஸ் எக்ஸலென்ட் தீபா, செகண்ட் சுனிதா சர்லேன். 4B ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜான் சுசிலி, செகண்ட் சுனிதா. 4C ஃபர்ஸ்ட் பிரைஸ் முகுந்தன், செகண்ட் ஜெஜின். 5A ஃபர்ஸ்ட் பிரைஸ் சாந்தி, செகண்ட் செலின் மேரி. 5B ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஹெலன் சர்லா, செகண்ட் ஷீஜா. மலையாளம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் விஜய், செகண்ட் சனில். முதல் வகுப்பு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வெர்சலின் பிரின்ஸ், செகண்ட் ஏசாயா பிரதீப். விளையாடுகிறார் 10A ஃபர்ஸ்ட் பிரைஸ் அருள், செகண்ட் ஷலினி. 10B ஃபர்ஸ்ட் சலஜா, செகண்ட் சலீம். 10C ஃபர்ஸ்ட் பிரைஸ் உஷா, செகண்ட் ஜான் தேவி. 10D ஃபர்ஸ்ட் ஜோனிலா, செகண்ட் ஜோய். 3A ஃபர்ஸ்ட் ஞானசெல்வி, செகண்ட் வீலா கிரேஸ். 3D ஃபர்ஸ்ட் பிரைஸ் வினுகுமார், செகண்ட் ரெட்லின். 3C ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆஷா சேவியர், செகண்ட் எட்வின். 4A ஃபர்ஸ்ட் பிரைஸ் சுனிதா சர்லின், செகண்ட் ரெக்ஸலின். 4B ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜே ஜான் சுசிலி, செகண்ட் கிறிஸ்டோபர். 4C
C. Alex Anthony Xavier. 5A. Josephine Geetha Prema. 5B. First prize Helen Sarla. Second Sheija. Malayalam. First prize Rijoy. Second Rajiv. First prize Berlin Brains. Second Esaya Pradesh. 10A. First prize Berlin. Second prize Pradesh. 10B. First prize Jose Christopher. Second Prabhu. 10C. First Vijaya Rani. Second S. Usha. 10C. First prize Vijaya Rani. Second S. Usha. 10D. First Kristu Rani. Second Subin. 3A. First prize Angel Rani. Second Bila Grace. 3B. First prize Redlin Sanga Jeniva. Second Steny. 3C. First prize Asha Xavier. Second Sobi. 4A. First prize Jose Shiva. Second Rexelin Diva. 4B. First prize Manju. Second Kingsley. 4C. First prize Jabasing. Second Mugandan. 5A. First prize Jamina. Second Pamela Masin. 5B. First prize Rita. Second Jaya. Malayalam. First prize Sarida. Second Rajiv. Amen. Hallelujah. உம்பெலன் என்னோடிருந்தார் நான் பெலவாதி 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 உம்பெலன் என்னோடிருந்தார் நான் பெலவாதி 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 உம்பெலன் என்னோடிருந்தார் நான் பெலவாதி 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 உம்பெலன் என்னோடிருந்தார் கைகட்டி வாய் பத்தி கருணைக்கு முன்னாலே தேவா கைகட்டி வாய் பற்றி உன் கருணைக்கு முன்னாலே தேவா பெற்றோரை விட்ட பாலம் நான் கைவிட மாட்டேன் நீரே பெற்றோரை விட்ட பாலம் நான் கைவிட மாட்டேன் நீரே கைவிட மாட்டேன் நீரே உம்மலன் என்னோடிருந்தார் நான் பெலவாதி 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 உம்மலன் என்னோடிருந்தார் நான் பெலவாதி 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 உம்மலன் என்னோடிருந்தார் துயரத்தி துயதுர்த்தி எல்லாம் கண்களை மூடி ஸ்தோத்திரமப்பா. அப்பா, இந்த நல்ல நேரத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருகிறீரே கர்த்தாவே. அப்பா, நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்துதிக்கிறோம் அப்பா. அப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த இடத்தில் கூட்டி சேர்க்கிறீரே, உமக்கு நன்றி தாப்பனே. அப்பா, இந்த புத்தாண்டின் முதல் நாளில் எங்களை இந்த மதிய வேளையில் இங்கு ஒன்று சேர்த்திருக்கிறீரே தாப்பனே, உமக்கு நன்றி அப்பா. அப்பா,
கோடாவோடி நன்றி கர்த்தாவே. அப்பா, கழிந்த வருடத்தில் நீ செய்த ஒவ்வொரு நன்மைக்காகவும் நன்றியோடு துதிக்கிற கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே, நீ செய்த நன்மைகள் கோடி கோடி கர்த்தாவே. எண்ணிலடங்கா நன்மைகள் அப்பா. அப்பா, ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் அப்பா ஸ்தோத்திர பலியிடுகிற தாப்பனே, ஸ்துதிக்கிற தாப்பனே. அப்பா, மனிதன் என்னை ஸ்தோத்திரம் செய்யும் பொழுது என்னை மகிழ்விக்கிறான் என்று கூறிய இறைவா. அப்பா, இதோ இந்த நேரத்தில் அப்பாவை மகிழ்ச்சியோடு ஸ்துதிக்கிற கர்த்தாவே, மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரிக்கிற கர்த்தாவே. இந்த நேரத்தில் எங்களோடு இருக்க கர்த்தாவே, எங்கள் நடுவில் வாரு ராஜா. அப்பா, உமது வல்லமை எங்களில் ஊற்று ராஜா. ஸ்துதிக்கிற தாப்பனே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. பாருங்க கர்த்தாவே. அப்பா, இந்த இடத்தில் இருக்கும் அப்பா ஒவ்வொரு நோய் பிடியினால் வந்திருக்கும் மக்களை சந்தி ராஜா. அப்பா, ஒவ்வொரு உள்ளத்தையும் தொடும் தாப்பனே. அப்பா,